வாழ்க்கையில் யாரையும் திருத்திடலாம் மாற்றிடலாம் அப்படின்னு மட்டும் கனவு காணாதீங்க. நீங்கள் சவால் எடுத்துக்கிட்டு முயற்சி செஞ்சு அவங்கள திருத்த நினைக்காதீங்க. நமக்கு அதுதான் வேலையா? என்னதான் நீங்கள் திருத்தினாலும் என்னதான் நீங்கள் சொன்னாலும் சொல்லும்போது மண்டைய ஆட்டிப்பாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது பாருங்கள், அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குது பாருங்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு பிடிவாதக்காரவங்க. ஒவ்வொருத்தர் பிடிவாதத்தை மாற்றவே முடியாதுங்க. அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால். எனக்கு என்னமோ அதெல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக படலைங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒத்து வரும்னு எனக்கு தெரியலை. பார்க்குறேன், கேட்குறேன்பாங்க. ஆனால் திரும்ப அவங்க செய்கிறது தான் செய்வாங்க. அதனால் வீண் முயற்சி வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் எனர்ஜியை வேஸ்ட்டு பண்ணி, டயத்தை வேஸ்ட்டு பண்ணி அவங்கக்கிட்ட விரோதத்தை வளர்த்துக்கிட்டு நீங்கள் அதை முயற்சி செய்யலான்னு நினச்சிங்கன்னா அது எல்லாமே வேஸ்ட்டாக தாங்க போகும். நீங்களும் எதிரியாக தெரிவிங்க அவங்க கண்ணுக்கு. நம்ம நல்லது தான் சொல்கிறோம், நல்லது தான் செய்யணும்னு நினைக்கிறோங்கிறது அவங்களுக்கு அப்போதைக்கு அது புலப்படாது. அதை நீண்ட நாள் கழித்து அந்த காரியத்தில் சக்ஸஸ் ஆகாமல் அவங்க எடுத்த முடிவு தோல்வியாகி, ஆகா அவங்க அந்த பிளான் சொன்னாங்க, அந்த ஐடியா சொன்னாங்க, நம்ம அதை கேட்டிருந்துருக்கலாமே, நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு அப்போ ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ ஃபீல் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால் தயவு செஞ்சு யாரையும் மாற்றலாம், திருத்திடலான்னு கனவு காணாதீங்க. கனவுகள்லாம் வேஸ்ட் ஆகிடும். நம்ம எதிரி ஆகிடுவோம். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு உங்கள் வழியில் போகிறது தாங்க நல்லது. நான் சொல்கிறது கரெக்டுன்னா கமெண்டில் சொல்லுங்கள்.